பஜ்ஜி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து நம்ம பேக் பண்ணி கொடுக்குறது என்ன இஷ்யூ ஆகுதுன்னா, பேக் பண்ணி கொடுத்து வர்ற டெலிவரி பர்சன்ஸ் வந்து அதை எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த பேக் முன்னாடி டிக்கி அது பெட்ரோல் கேன் மேலே நண்பா, வெல்கம் டு ஹரிஸ் வேர்ல்ட். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இது நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளது ஹாய் இது வந்து உங்களுக்கு லைவாகவே காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ மெனி கஸ்டமர் சேலம்லேருந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்கு ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது. இதோட நம்மளோட ஃபீட்பேக்கும் நிறைய நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டும் வந்துட்டுருக்கு. ஒரு சில கஸ்டமர்னால தான் சாட்டிஸ்ஃபைட் ஆக முடியல. ஏன்னா அவங்க நிறைய சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் குவான்டிட்டி வைஸாக அவங்க வந்து எங்களுக்கு லெஸ் ஃபீட்பேக் போடுறாங்க. மற்றபடி வந்து நாங்கள் பேக் பண்ணி கொடுக்குறதுலாம் நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக ஆன் த ஸ்பாட்லேயே ரெடி பண்ணி தான் போட்டுட்ருக்கோம். ஸோ அது என்னங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புதினா ரைஸ் ஒன்று வந்திருக்கு, அண்டு தயிர் சாதம் ஆனியன் பஜ்ஜி வந்திருக்கு. இதோட ஒர்க்கு எப்படி ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு கிச்சன். ஸோ நம்ம கிச்சன் வந்து நீட்டாக இருக்கும். எவ்ரிடே வந்து க்ளீன் பண்ணிவிடுவோம், எல்லாமே க்ளீன் பண்ணிவிடுவோம். ஸோ சாப்பாடு வந்து வெந்துட்டுருக்கு. சுட சாப்பாடு ரெடி பண்ணி தான் கொடுப்போம். எல்லாரும் மாதிரி வந்து அந்த ஸ்பாட்டில் ரெடி பண்ண சாப்பாடை வந்து கொடுக்க மாட்டோம். அதனால தான் நம்ம கிட்ட ரெடியாகிற ஃபுட்டாகட்டும் இல்லை பஜ்ஜி போண்டா ஐட்டம்ஸ் ஆகட்டும் எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ சாப்பாடு வெந்துட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் ஆயிருக்கு. அதில் 40 மினிட்ஸில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதுலேயே வெந்திருக்கு. இந்த வெந்த ஃபுட்டை இப்போ அதாவது இது வெந்ததுக்கு அப்புறமா தான் அடுத்த ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். சாப்பாடு வேகட்டும், வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த ப்ராசஸ் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அம்மாவோட மேஜிக் மசாலாவில் இப்போ வந்து பஜ்ஜி போட போகிறோம். ஸோ அம்மாவோட டேஸ்ட் 20 இயர்ஸில் சர்வீஸ் இருக்குது. ஸோ அம்மாவோட சர்வீஸ் மூலிமா ஏகப்பட்ட அம்மாவோட ஃபேன்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ பஜ்ஜி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து நம்ம பேக் பண்ணி கொடுக்குறது என்ன இஷ்யூ ஆகுதுன்னா, பேக் பண்ணி கொடுத்து வர்ற டெலிவரி பர்சன்ஸ் வந்து அதை எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த பேக் முன்னாடி டிக்கி அது பெட்ரோல் கேன் மேலே இருக்கிற அந்த கவருக்குள்ளார வச்சுட்டு போகிறாங்க. சிலர் வந்து பேக் எடுத்துகிட்டு வராங்க, சிலர் வந்து அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறாங்க. அந்த ஒரு இஷ்யூனால மட்டும்தான் அந்த பஜ்ஜி வந்து நசுங்கிறதோ அமுங்கிறதோ இந்த மாதிரி இருக்கும். மற்றபடி நம்மள இங்கே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டிங்கனாலே அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஃபீட்பேக் இருக்குன்ட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து சாப்பாடு இங்கே ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு வந்து நெக்ஸ்ட்டு வந்து தயிர் சாதமும் இதுவும் போட போகிறோம். பஜ்ஜி இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு, சுட ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ சண்டேங்கிறனால மட்டன் குழம்பும் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம இப்போ வந்து எல்லா வேலையும் ஒரே டைமில் செய்ய போகிறோம். செஞ்சு முடிச்சாச்சு கிட்டத்தட்ட. அடுத்தது வந்து இந்த சாப்பாடு வந்து ரெடி பண்ணி அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லா சாப்பாடு நீங்கள் சாப்பாடு போட்டிங்கனாலுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஆன் த ஸ்பாட்டில் தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நீட்டாக இந்த மாதிரி பேக் பண்ணிவிடுவோம். பேக் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வந்து புதினா ரைஸே ரெடி ஆகிட்டு இருக்கு. புதினா ரைஸ் ரெடி ஆனோடனே நம்ம ஆர்டரே முடிஞ்சுது. ஸோ புதினா ரைஸ் எப்படி பண்ணுறாங்க பார்த்துலாம். ஸோ புதினா ரைஸே ரெடி ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடுறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு பேக் பண்ணோம்னா புதினா ரைஸ் ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா புதினா ரைஸு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக் பண்ண போகிறோம். பேக்கிங் ப்ராசஸ் ஓகே, கவரில் போட்டாச்சு, எல்லாமே ரெடி. இப்போ வந்து இது கட்டு ஸோ பார்சல் ரெடி ஆகிடுச்சு. போய் டெலிவரி பசங்கிட்ட கொடுத்துடலாம். நம்மளோட ப்ராசஸ் இப்படி தான் நடக்குது. வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ மகேஸ்வரி பஜ்ஜி கடை அப்படின்ட்டு நீங்கள் கேள்விப்பட்டோன்னா பயப்படவே தேவையில்லை, தைரியமாக நீங்கள் ஆர்டர் போடலாம். நாங்கள் எந்த விதமான பொருள் வந்து வச்சிருந்து பண்ணுற மாதிரியான ப்ராசஸே நம்ம பண்ணல. எல்லாமே வந்து ஆன் த ஸ்பாட்டில் ரெடி பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் எதாவது ஆர்டர் போடுறீங்க, பெருசாக ஆர்டர் போட்டாலும் சரி, சின்னதாக ஆர்டர் போட்டாலும் சரி, எல்லாமே சூடாக போட்டு உங்கள் கைக்கு வந்து சேரும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஐட்டத்தை நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வச்சிருந்து சாப்பிட்றப்ப அதாவது வச்சிருந்துன்றது கிடையாது. சிலர் வந்து மார்னிங் போட்டிருப்பாங்க, அது அந்த டைமில் போட்டு வச்சுருப்பாங்க.
அதாவது போட்டு வச்சுருந்துருப்பாங்க, அதை திரும்பி சூடு பண்ணி கூட கொடுப்பாங்க, அப்படியே கூட கொடுப்பாங்க. யாரையும் நான் குறை எதுவும் சொல்ல, நம்ம கடை ஐட்டம்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆன் த ஸ்பாட்டில் போட்டு கொடுக்குறதுனால கொஞ்சம் டைம் டிலே ஆகுது. நிறைய பேர் சொல்கிறீங்க டிலே ஆகுதுன்ட்டு. ஸோ அந்த டிலேக்கு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கோசரம் தான் இந்த டீட்டெயில்ஸு சொல்கிறேன். நீங்கள் தைரியமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு சாப்பிட்ற நிறைய பேர் எங்களுக்கு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்கீங்க. சிலருக்கு வந்து குவான்டிட்டி வைஸ் இஷ்யூ வரலாம், அது வந்து நாங்கள் இவ்வளோதான்ட்டு அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கோசரம் நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம். ஏன்னா இதில் வந்து ஏகப்பட்ட டேக்ஸு அது இதுன்னு போடுறாங்க. அதெல்லாம் மீறி தான் உங்களுக்கு வந்து நார்மல் ப்ரைஸ் போட்டிருக்கோம். அதுக்கோசரம் எங்கள் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மீட் பண்ணலாம். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் க்ரோத் ஆகிறதுக்கு நீங்கள் தான் காரணம். தேங்க்யூ.